அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் வஹி தான் உங்களுக்கு இறங்கிட்டு இருக்கே, நான் எதுக்கு ஓதிக்கிட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது, மற்றவங்க ஓதி நான் கேட்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே நான் சூரா நிசாவை ஓத ஆரம்பிக்கிறேன். فكيف إذا جئنا من كل أمة شهيد وجئنا بك على هؤلاء شهيدا அப்படிங்கிற அந்த ஆயத்தை நான் ஓதும் பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டாப், என்னை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வழிந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. இப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, குர்ஆனை ஓதுறது மாதிரியே குர்ஆனை கேட்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. குர்ஆனை நாம ஓதுறது மாதிரியே குர்ஆனை நாம கேட்கவும் செய்யணும் அப்படிங்கிறது, கேட்கறதும் இபாதத்து தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரெண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நஃப்ஸ் எப்பவுமே ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஓதுங்க, நான் கேட்குறேன். எப்பவுமே தானா ஓதுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஓதுங்க, நான் கேட்குறேன், மற்றவங்க ஓதி நான் லிசன் பண்ணணும் அப்படிங்கிறது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பமா இருந்திருக்குது. இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நஃப்ஸ் எப்பவுமே சம் சேஞ்சஸை, சில மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓதுறது மாதிரியே கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நாயகத்துக்கு ஒரு ஆசை. அதனால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓத சொல்லி கேட்குறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய அர்த்தங்கள், அது சொல்லக்கூடிய வரலாறுகள், அது சொல்லக்கூடிய படிப்பினைகள், இந்த ஆயத்துக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், என்ன நுட்பமான விஷயம் இருக்கு, என்ன அர்த்தம், அது எந்த சொல்ல வருது இந்த ஆயத்து அப்படிங்கிறதுன்னா அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு தெரியுது. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காங்க, ஏன் எக்ஸாக்டா இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னா, மறுமையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கான். மறுமையிலே இதெல்லாம் நடக்கும், மறுமையை பத்தியுடைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நாம ஒவ்வொரு உம்மத்துல இருந்து ஒரு சாட்சியாளர்கள் நியமிப்போம். அப்படி உங்களை இந்த உம்மத்திற்கு சாட்சியாளராக நாம நியமிக்கும் போது அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தின் மறுமையினுடைய சம்பவங்களை பத்தி எல்லா உம்மத்தில இருந்தும் நாம ஒரு சாட்சியாளராக நாம நியமிப்போம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தூதர்கள் வந்தார்களா, அவங்க எடுத்து சொன்னாங்களா, அல்லது சில சமயம் இறை தூதர்களையே நாம சாட்சியாளராக நிறுத்துவோம். அப்படி நிறுத்தும் பொழுது உங்களையும் இந்த உம்மத்துக்கு நாம சாட்சியாளராக நிறுத்துவோமே, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இந்த ஆயத்து சொல்ல வரக்கூடிய அந்த கனபரிமாணத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்க்குறாங்க. நாம இந்த உம்மத்துக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கொடுத்துட்டோமா, இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்துட்டோமா, முழுசா நாம கொண்டு போய் சேர்த்துட்டோமா அப்படின்னு 1008 யோசனைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்தை கேட்ட உடனே சிந்தனைகள் வர ஆரம்பிக்க, அந்த பயத்திலையும் மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை, அந்த இடம் எப்படி உஷ்ணமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, இனி நிறுத்தவும் சொல்றாங்க அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நாலாவது படிப்பினை என்ன அப்படின்னா, குர்ஆனை கேட்க கேட்க அப்படியே லzzத்தா இனிமையா இருக்கும். ஏன் நான் தராவில குர்ஆனை ஓத சொல்றாங்க, முழு குர்ஆனை ஓத சொல்றாங்கன்னா, ஓதுறது கேட்கணும், கேட்க கேட்க அப்படியே இனிமையா இருக்கும். இதுல அல்லாவே சொல்லுவோம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமா, அந்த திக்ருக்கு தஸ்பீஹ்னு ஒரு அர்த்தம் இருக்குது, திக்ருனா அல்லாஹ்வை நினைத்தல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, திக்ருனா குர்ஆனும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்குது. குர்ஆன் மூலமாக நம்மளுடைய கல்பு அப்படியே லேசாகும், நிம்மதியாக ஆகும். நம்ம குர்ஆனை அணுகிற விதத்துல நிறைய வெரைட்டிஸ் இருப்போம், நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதுல சில பேர் வெட்கப்படுவாங்க, இவ்வளவு வயசாயிருச்சு, நான் குர்ஆன் ஓத தெரியல, எப்படி நான் யார்கிட்ட போய் கத்துக்கிறது அப்படின்லாம் நினைப்பாங்க. இவங்களை கூட ஒரு ரகத்துல சேர்த்துக்கலாம். மேபி அல்லாஹ் நாடனான்னா இவங்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய கத்துக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இன்னொருத்தவங்க இருப்பாங்க, குர்ஆனை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கும், கத்துக்கிட்டே வருவாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா அதே சூறாலே ஒரு 4 சூறா மனப்பாடம் அப்படின்னா 4 சூறாலே இருப்பாங்க.
ஒரு 5ஆ போவோம், ஆறாம் மனப்பாடம் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் அப்படி ஸ்லோ லேர்னிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு கூட வந்து நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் அவங்களுக்கு தேவையான முயற்சிகளை வந்து டைமை வந்து கால சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னொருத்தவங்க இருக்காங்க, குர்ஆனை தொடக்கூடாதுங்கிற முடிவில் இருப்பாங்க. இவங்க தான் ரொம்ப டேஞ்சர். ஆனால் இவங்க விஷயத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாது. குர்ஆனை தொடக்கூடாதுங்கிற முடிவில் இருப்பாங்க. அதுலேயும் குர்ஆனை தொடர்றதா இருந்தா குர்ஆனுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா, தமிழ் தர்ஜுமா, அதை எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. நான் படிச்சிருவேனே, முழு குர்ஆனையும் ரம்ஜானை ஓதி முடிச்சிருவேன், தமிழ் அப்படியே ஓதி முடிச்சிருவேன். தமிழ் படிக்கிறது தப்பு இல்லை, குர்ஆனை அதனுடைய மொழியில அரபியில ஓதுறத கத்துக்கணும். இப்படிப்பட்ட சில பேர் என்ன பண்றாங்கன்னா, குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு முடிவில் இருக்காங்க. குர்ஆனை ஓதக்கூடாது, குர்ஆனை கத்துக்க கூடாது. குர்ஆனை கத்துக்கல, குர்ஆனை ஓத முடியல, கவலைப்படுறது வேற, கத்துக்கிறது முயற்சி செய்யறது வேற. ஆனா குர்ஆனை நான் ஓதவே மாட்டேன், அதுவும் அரபியில ஓத மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறது, இவங்களை அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் நமக்கு தேவையான படிப்பினைகளை நாம தரணும். இவங்களுக்கு நாம எடுத்து புரிய வைக்கணும். ஆனா பல கட்டங்கள் முயற்சித்துக்கும் கூட சில பேர் வந்து இதுல வந்து கேட்கறதே கிடையாது. ஓதக்கூடாதுங்கிற முடிவில் தெளிவா இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தான் வழிகாட்டணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.